2021 26ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக அரசு இருந்த கடன்ல விட அதிகமாக வாங்கி சுமார் 11 லட்சம் கோடி அளவுக்கு கடனை உயர்த்தி வைத்துவிட்டு ஆட்சியில் இருந்து இறங்கியது. இந்த சூழ்நிலையில தான் இந்த 11 லட்சம் கோடி அளவுக்கு கடனை வைத்துக்கொண்டு விஜய் தலைமையிலான அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் கொஞ்சத்தை நிறைவேற்றியிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவருக்கு நெருக்கடிகள் குறைந்தபாடில்லை. அரசு பொறுப்பேற்றால் ஒரு 6 மாத காலங்களுக்கு எதிர்கட்சிகள் எந்த விதமான குறைகளும் சொல்ல மாட்டார்கள். விஜய் அரசியலுக்கு புதுசு, ஆட்சிக்கு புதுசு. இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு ஏராளமான நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் கூட நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக ஒரு குழு போடுறேன்னு பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த குழு ஒரு நாளைக்காவது கூடிச்சா இல்ல அந்த குழு எடுத்த முயற்சியில எவ்வளவு பணம் வந்துச்சு, வருமானம் வந்துச்சுன்றதை அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. தமிழ்நாட்டின் கடன் என்ன நிலைமையில இருக்கு, இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் நீங்க 3000 தரேன்னு சொல்லுவீங்க, அடுத்தது அந்த கட்சிகள் எல்லாரும் 500 1000 ஏற்றி இலவசம் தரேன்னு தான் சொல்லுவாங்க. இப்படியே போய்கொண்டிருந்தால் நாடு திவால் ஆயிடும். உள்ளதை உள்ளபடி கூறும் ஸ்டூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, விஜய் தலைமையிலான தமிழக அரசு தாக்கல் செய்த முதல் பட்ஜெட் பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் ஆகியும் அவருக்கு நெருக்கடிகள் குறைந்தபாடில்லை. பொதுவாக ஒரு அரசு பொறுப்பேற்றால் ஒரு 6 மாத காலங்களுக்கு எதிர்கட்சிகள் எந்த விதமான குறைகளும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் விஜய் அரசியலுக்கு புதுசு, ஆட்சிக்கு புதுசு. இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் ஆட்சியை கவிழ்க்கலாம் என்ற நோக்கத்தோடும் அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாத காரணத்தினாலும் அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் ஆட்சிக்கு ஏராளமான நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் இவர் தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காரு. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுல ஒரு பழைய இது இருக்கு, வரலாறு இருக்கு. எப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2021 அதிமுக அரசு பதவியிலிருந்து இறங்குறது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமார் 5.13 லட்சம் கோடி. 2021 26ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக அரசு இருந்த கடன்ல விட அதிகமாக வாங்கி சுமார் 11 லட்சம் கோடி அளவுக்கு கடனை உயர்த்தி வைத்துவிட்டு ஆட்சியில் இருந்து இறங்கியது. இந்த சூழ்நிலையில தான் இந்த 11 லட்சம் கோடி அளவுக்கு கடனை வைத்துக்கொண்டு விஜய் தலைமையிலான அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் கொஞ்சத்தை நிறைவேற்றியிருக்காரு. வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இன்னும் பழைய திட்டங்கள் தொடர்ச்சி ஆவதற்கான பல விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காரு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன அறிக்கை கொடுக்கிறாரு? 0 மார்க்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின்.
அதே மாதிரி இபிஎஸ் என்ன சொல்றாரு, 0 மார்க்கு அப்படின்னு சொல்றாரு. மக்கள் இதற்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுல என்ன விஷயம்னா, கடந்த திமுக ஆட்சியில இந்த அளவுக்கு கடனை ஏற்றி வச்சதற்கு அவங்க எந்த டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணல. அதுக்கு முந்தின ஆட்சி காலத்தில் இருந்த கடனுக்காக வட்டி கட்டுறதுக்கும் இவங்க இந்த இலவசங்கள் அறிவித்ததற்கு செலவு பண்ணதுக்கும் தான் அதிகப்படியான கடன் வாங்கின தொகையை செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடனுக்கும் சேர்த்து சுமார் 11 லட்சம் கோடி அளவுக்கான கடனுக்கு ஆண்டுக்கு சுமார் 78,000 கோடி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த ஆட்சியில் சுமார் 55,775 கோடி பற்றாக்குறை பட்ஜெட் தான் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். அப்போது முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள், நீங்கள் ஆட்சியிலிருந்து இறங்கும்போது தமிழ்நாட்டின் கடனை 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விட்டு தான் இறங்குவீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். இப்போ பார்க்கும்போது அவங்க நலத்திட்டம்னு கொடுத்தது பெண்களுக்கு, அதுவும் தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய். ஆனால் இந்த தாவேகா அரசு எக்கச்சக்கமான இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா குடும்ப பெண்களுக்கும் 2,500 ரூபா, அதே மாதிரி பட்டதாரி படித்து விட்டு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு 4,000 ரூபாய், டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2,000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தாய் மாமன் சீருன்ட்டு அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கிராம் மோதிரம் என்று தாய்மாமன் சீராக கொடுப்பதாக கூறியுள்ளார். அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு 1 சவரன் நகை, ஒரு பட்டு புடவை, மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், மடிக்கணினி, இப்படி ஏகப்பட்ட இலவசங்கள் கொடுப்பதாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதே மாதிரி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான் என்னென்ன சொன்னனோ அதையெல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் எதையும் பொய் சொல்லலை, சொன்னதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மீனவர்களுக்கு அவர்களுடைய மீன்பிடி தடை காலத்தில் இப்போ 6,000 ரூபாய் கொடுத்துருக்கிறத 20,000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இது எல்லாத்தையும் அவருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றணும். இது 5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றணும்னா அதற்கான வருமானத்தை ஏற்பாடு பண்ணணும். இந்த வருமானத்திற்கான வழி எப்படின்றது அந்த பட்ஜெட்டில் இன்னும் குறிப்பிடலை. அவங்க அந்த வருமானத்தை சரி செய்வதற்கு, அதாவது லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணி வருமானத்தை சரி பண்ணுவதற்கு சுமார் 2 ஆண்டு காலம் ஆகும்ட்டு கேட்டிருக்கிறாங்க. இது இவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இலவசங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. என்றால் ஆண்டுக்கு 78,000 கோடி அளவுக்கு இன்றைய நிலைமையில வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அதையும் மீறி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும், இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுக்கணும், வளர்ச்சி திட்டங்கள் பண்ணணும். இது எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் கூட நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக ஒரு குழு போடுறேன்னு பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த குழு ஒரு நாளைக்காவது கூடிச்சா, இல்லை அந்த குழு எடுத்த முயற்சியில் எவ்வளோ பணம் வந்துச்சு, வருமானம் வந்துச்சுன்றதை அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போது இந்த ஆட்சியிலையும் ஒரு குழு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு
பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இலவசங்கள் தேவையா அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும். இலவசங்களை நிப்பாட்டுறதுக்கு என்ன முயற்சி அப்படின்னு பார்த்துட்டு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினா வெற்றி பெற முடியும். ஒரு சின்ன பழைய கதை ஒன்று சொல்கிறேன். சுவிட்சர்லாந்தில் 2016 அவங்க வளர்ச்சி அடைஞ்ச நாடு, பணக்கார நாடு. அவங்க ஒரு இலவச திட்டத்தை அறிவித்தாங்க. எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 2500 ஃப்ராங்க் அவங்க நாட்டு பணம் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அப்போது அந்த நாட்டில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. பொதுவாக அந்த நாட்டில் இந்த மாதிரி பெரிய தீர்மானங்கள்லாம் எடுக்கும்போது மக்களுடைய ஓட்டிங் விடுவாங்க. அதில் 76.9% மக்கள் அதற்கு எதிர்த்து வாக்களித்தாங்க. ஏன்னா, நீங்கள் இப்படி இலவசமாக பணம் கொடுத்தீங்கன்னா மக்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன, எங்களுக்கு உள்கட்டமைப்பு, ரோடு, மருத்துவம், டிரான்ஸ்போர்ட், வேலைவாய்ப்பு அதை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. நாங்கள் உழைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிவித்தாங்க. அதனால் அந்த அரசும் அதன்படி செய்து இன்றைக்கி அந்த நாடு உலகத்திலேயே பணக்கார நாடாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இந்த இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணி மக்களை சோம்பேறியாக்குறதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் மாதம் 1000 ரூபாய் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க அப்புறம் தகுதியான அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது பரவாயில்ல, நியாயமானதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ஆண்டு முடியும் போது என்ன சொன்னாங்க, 1500 ரூபாய் இந்த 2026 தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. உடனே அதிமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மாதம் தருவோம் அப்படின்னாங்க. இப்போ தாவேக்கா என்ன சொல்லிச்சு, 2500 ரூபாய் மாதம் தரேன்னாங்க. இப்போ இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கும் வந்துட்டீங்க, நீங்கள் இந்த 2500 ரூபாய் கொடுக்கணும். தமிழ்நாட்டின் கடன் என்ன நிலைமையில் இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் அடுத்த ஆட்சியில் வரும்போது, ஒருவேளை இந்த ஆட்சியில் இல்லாட்டா கூட அடுத்த ஆட்சியில் வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் 3000 தரேன்னு சொல்லுவீங்க. அடுத்தது அந்த கட்சிகள் எல்லாரும் 500 1000 ஏற்றி இலவசம் தரேன்னு தான் சொல்லுவாங்க. இப்படியே போய்கொண்டிருந்தால் நாடு திவால் ஆகிடும். இந்த இலங்கை மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி நிலைமைக்கு போயிடும். ஸோ நீங்கள் இந்த இலவசங்களை நிறுத்திவிட்டு, இலவசம் 100% வேண்டான்னு என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா, இந்த இலவசத்தால் தான் வாழ முடியுன்றவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இலவசம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உள்கட்டமைப்பை சரி செய்து நாட்டின் வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். இந்த ஜூடியா நியூஸ் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.